ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஒரு மருதாணி வைக்கணும் அப்படின்னா எப்படி ரெடி பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இதை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கிண்ணம் சீக்கிரமாகவே நம்ம வாஷ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இதை நடுவில் வச்சுட்டு சுற்றி நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு இது மேலே செட் பண்ணி வச்சிடலாம். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கணும். இப்போ இதை அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி புகை வரும். அதை இப்போ எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட லிக்விட் ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு இடிக்கி வச்சு ஸ்லோவாக எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க லிக்விடை மாற்றி வச்சிடலாம். நல்லா ரெட் கலரில் குங்குமம் இருக்குல்லையா, அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏர்பட்ஸ் வச்சு தான் வைக்க போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நமக்கு ரொம்ப அர்ஜென்ட் அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா மருதாணி வச்ச மாதிரியே இருந்தது. யாருமே கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த தண்ணியில் 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிட்டோம்னா குங்குமம் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.